2026 பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான சரத்துல படமாக எடுக்கப்பட்ட த லாஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற திரைப்படத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ண இருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோல போலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஒய்ஃப், ஒரு பையன், குட்டி பொண்ணு இருக்கா. சோ அவங்க இருக்கிற ஏரியால அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டாங்க. சோ மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு வீட்டுடைய கதவுமே பாத்தீங்கன்னா திறக்கவே மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னலை உடைக்கிறாங்க, தென் செவுரை உடைக்கிறாங்க, எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரேக் ஆக மாட்டேங்குது. ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே அந்த வீட்லயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரசன சம்பவங்களான எப்படி அவங்க இத்தனை நாட்கள் அந்த வீட்டுல வந்துட்டு சரி பண்றாங்க, எல்லாத்துக்குமே காரணமான ஆள் யாரு, கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இதே நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்கக்கூடிய இன்னொரு படத்தை பாக்குறோமோ அப்படின்னு ஃபீல் கிரியேட் ஆச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு நல்ல சொரத்துல நல்லா கொண்டு போயிருந்தாங்க. மேக்கிங் வைஸும் சரி, படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல நடந்து முடிகிற மாதிரி இருந்தாலுமே அடுத்தடுத்து என்னடக்கு போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசென்டா இருந்துச்சு. தென் படத்துல அப்பா கேரக்டர் பாத்தீங்கன்னா எப்படியாவது இவங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல பரபரப்போட ஸ்கிரீன் பிளேயோட கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஓவரால் படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் பெட்டரா வந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான சரத்துல நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க.